வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு 19 ஜனவரி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். தபல் சோங்லி மற்றும் நட்புஜா இந்த மாநிலத்தின் நடனம் அசாம். குக்கா மற்றும் கோர் ஹரியானா. ஜோரா மற்றும் ஜாலி ஹிமாச்சல பிரதேசம். ஹாஃபிசா மற்றும் டமாலி ஜம்மு அண்ட் காஷ்மீர். லதா மங்கேஷ்கர் மற்றும் பிஸ்மில்லா கான் 2001ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. சங்கராச்சாரியார், விவேக சூடாமணி, சௌந்தர்ய லகாரி, பஜகோவிந்தம் மற்றும் சிவானந்த லகாரின்னு சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. பாராளுமன்றத்தில் 2/3 பெரும்பான்மையுடன் திருத்தம் மற்றும் விகிதிசாரா பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் ராஜ்யசபா உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் முறையை தென்னாப்பிரிக்கா நாட்டில இருந்து நாம் எடுத்துக்கிட்டோம். 8வது ஐந்தாண்டு திட்டம் 1992 இருந்து 97 வரைக்கும் நிலுவையில இருந்துச்சு. பகுதி 21 தற்காலிக, இடைக்கால மற்றும் சிறப்பு ஏற்பாடுகள்ல சொல்லியிருக்காங்க. தாமர் கிளர்ச்சி 1789 இருந்து 1832 வரைக்கும் போலானா சாஹிப் தலைமையில நடந்துச்சு. தாதரா மற்றும் நகர் ஹவேலி ஹோலிகா தகான் பண்டிகையை கொண்டாடுறாங்க. ஜெயபிரகாஷ் நாராயணன் ஏன் சோசியலிசம் சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. பிரதமர் ஷரமுகி மாந்தன் தொழிலாளர் அமைச்சகம் 2019ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. அடல் பூஜல் யோஜனா ஜல்சக்தி அமைச்சகம் 2019. பிரதமர் கிசான் சம்மான் நிதி நிதி அமைச்சகம் 2019. PM மத்ஸ்ய சம்பத யோஜனா மீன்வள அமைச்சகம் 2020. கரீப் கல்யாண் ரோஜ்கார் அபியான் 2020. விமானப்படையின் துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? நாகேஷ் கபூர். 2025ஆம் ஆண்டுக்கான இஃப்கோ சாகித்ய சம்மான் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? மேத்ரேயி புஷ்பா. 2025ஆம் ஆண்டு பிராந்திய அளவிலான மாசு மறு மொழி பயிற்சியை நடத்திய ஆயுதப்படை எது? கடலோர காவல்படை. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் எந்த நதியில் பெல்கஸ்டி மாநிலம் 2 நீர்மின் திட்டம் அமைந்துள்ளது? செனாப். பசுமையிலிருந்து தங்க முயற்சியை எந்த மாநிலம் தொடங்கியது? ஹிமாச்சல பிரதேசம். ஹியூகோ மோரிஸ் காலமானார். அவர் எந்த துறையில் சேர்ந்தவர்? கிரிக்கெட். மேட்டு நிலங்கள் மற்றும் கால்நடை வளர்ப்பவர்களுக்கான சர்வதேச ஆண்டு என இந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டுள்ளது 2026. இந்திய மகளிர் ஹாக்கி அணியின் தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஜோயட் மரிஜ்னே. எந்த மாநில காவல்துறை இயங்கக்கூடிய குற்றவியல் நீதி அமைப்பு 2.0 தரவரிசையில் முதலிடத்தில் உள்ளது? உத்தரகாண்ட். தரவு சார்ந்த நிர்வாகத்தை மேம்படுத்துவதற்காக புள்ளி விவர அமைச்சகம் அறிமுகப்படுத்திய புதிய சின்னத்தின் பெயர் என்ன? சாங்கி. வான்வெளி தொடர்பு அமைப்பை உருவாக்க இந்திய விமானப்படையின் மென்பொருள் மேம்பாட்டு நிறுவனத்துடன் எந்த IIT ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது? IIT மெட்ராஸ். 8வது மாநில ஊதிய குழுவை முதலில் அமைத்த முதல் மாநிலம் எது? அசாம். 2025ஆம் ஆண்டில் இந்தியாவின் உள்ள மொத்த புரோட்பாண்ட் சந்தாதாரர்களின் எண்ணிக்கை என்ன? 100.37 கோடி. அசாமில் மதிப்பு அடிப்படையிலான கல்விக்கான சன்ஸ்கர் சாலா முயற்சியை தொடங்கியவர் யார்? அசாம் மாநிலத்துடைய ஆளுநர் குலாப் சந்த் கட்டாரியா.